வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. காலை சூரியன் அவரோட டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருக்க மீனாவும் அவங்க டியூட்டிக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கண்ணாடி முன்னாடி நின்று நெத்தியில் பொட்டு வச்சுட்டு இருக்காங்க. செந்திலும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஷர்ட்டு கையை மடக்கி விட்டுட்டு காலரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீனா பின்னாடி வந்து நிற்கிற செந்தில் கொஞ்சம் பெரிய கண்ணாடியை வாங்கணுங்கிறாரு. ரெண்டு பேரும் அட் அ டைமில் ரெடியாக முடியலல்ல அப்படின்னு செந்தில் கேட்க, பொட்டை வச்சு முடிக்கிற மீனா அப்படியே திரும்பி, ரெண்டு பேரும் ஒரே டயத்துல ரெடி ஆகணும்னு இருக்கா என்ன? நான் சமையல் வேலை செய்யும் போது நீங்க ரெடி ஆகிக்க வேண்டியது தானே அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அட் அ டைம்ல கண்ணாடி பார்த்துக்கிட்டு சைட் அடிச்சுக்கிட்டே கிளம்பினா எம்புட்டு ரொமான்டிக்கா இருக்கும் அப்படின்னு செந்தில் அப்படியே நைஸா மீனாவை அணைக்கட்ட கன்னத்துல ஒரு இடி இடிச்சு, இதுல நீங்க என்ன ரொமான்ஸை கண்டீங்கன்னு எனக்கு தெரியல, தள்ளுங்க அப்படின்னு நகர்த்தி விட்டுட்டு மீனா அந்த பக்கம் போக அவங்க மொபைல் ரிங் ஆகுது. பாக்குற மீனாவுக்கு ஐயோன்னு பதபதைக்குது. செந்தில் அதை கவனிக்கல, தலையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. மீனா போனை எடுத்துட்டு வர யாரு போன்லன்னு கேக்குறாரு செந்தில். கூட வேலை செய்யறவங்க அப்படின்னு மீனா சொல்ல, செந்தில் மீனாவோட முகத்தை பார்த்துட்டு, ஓ மொழியே சரியில்லையே, இங்க காட்டுங்கிறாரு. இதோ இங்க பாருங்க அப்படின்னு மீனாவும் மொபைலை காட்ட, ஷியாமலாவா? ஷியாமலா அப்படின்னு உன் கூட யாராவது வேலை பார்க்குறாங்களா என்ன அப்படின்னு செந்தில் கேட்க, என் கூட வேலை பார்க்குற எல்லாரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருமா என்ன? ஐயோ ஏன் இப்படி சந்தேக பிராணியா இருக்கீங்கன்னே தெரியல அப்படின்னு மீனா பேச்சை டைவர்ட் பண்ண, ஏய் சந்தேக பிராணி எல்லாம் எதுவும் இல்லை, சும்மா கேட்டேன், ஏன் கேட்க கூடாதா என்ன அப்படின்னு செந்தில் சொல்ல, கேட்க கூடாதுங்க, ஒரு போனுக்கு இவ்வளவு கேள்வியா, இதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மீனா ரெண்டு எட்டு தள்ளி வந்து போன் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்க ஷியாமலாக்கா அப்படின்னு சொல்ல, பாவம் அப்பாவி மயிலு ஷியாமலாவான்னு கேட்குறாங்க. வர்ற கோவத்துக்கு சப்பு சப்புன்னு 4 அறை விடணும் மயிலு. இதில் கர்ப்பமாக இருக்கிறது தான் ஒரு கேடு அவங்களுக்கு. செந்தில் மீனா கிட்ட எப்படி நடந்துக்கிறாப்ல, மயிலால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம காலங்காத்தால போன் பண்ணிட்டு இருக்காங்க மயிலு. இதுல மீனா பேசுறத கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவங்க அப்பாவியாமா. மீனாவும் லைட்டா சமாளிச்சுக்கிட்டு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, அப்படின்னு சொல்ல, மீனா நான் மயிலு பேசுறேன் அப்படின்னு சொல்ல, தெரியுது தெரியுது சொல்லுங்கன்றாங்க மீனா. இல்ல வேற ஏதோ பேரை சொன்னியே அப்படின்னு மயிலு கேட்க, மீனா இங்க நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கவங்க அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு, அதெல்லாம் அப்படிதான், நீங்க விஷயத்த சொல்லுங்கன்றாங்க. ஐயோ பாவம், இப்பதான் மயிலுக்கு புரியுது போல இருக்கு. ஓ பக்கத்துல செந்தில் தம்பி இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இவங்களும் குரலை தணிச்சுக்கிட்டு ஆமாங்காங்கிறாங்க. ஓ பிரச்சனை வேணான்னு சொல்லி உங்க பேரை வேற நேம்ல சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஆமா எப்ப மாமா கிட்ட சொல்ல போறீங்க அப்படின்னு மீனா கேட்க, இல்ல முதல்ல கடையில பார்த்து பேசலாம்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த எப்படி கடையில வச்சு பேசுறதுன்னு தான் கோவில்ல பார்த்து பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் மீனா. அவங்க என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. வேற நம்பர்ல இருந்து பேசினாலும் என் குரல் தெரிஞ்சதுன்னு வையேன், போனை உடனே கட் பண்ணிடுறாங்க. மீனா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா அப்படின்னு இதுவரையில மீனா எதுவுமே பண்ணாத மாதிரி மயிலு கேட்க, நமக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அவ்வளவுதான், மீனா இந்த அரக்க குடும்பத்துக்கிட்ட மாட்டி அதெல்லாம் பாதாளத்துல விழ போறாங்க. சொல்லுங்கக்கா என்ன பண்ணணும்னு இந்த லூசும் கேட்க, இல்ல அவங்கள நம்ம அம்மன் கோவிலுக்கு மட்டும் வர சொல்லிடுறியா அப்படின்னு மயிலு கேட்க, மீனாவுக்கு பயங்கர கஷ்டமாயிடுது. என்ன மீனா கஷ்டமா அப்படின்னு ஒன்னும் தெரியாத பாப்பா மயிலு கேட்க, இல்லக்கா நான் வர சொல்றேன்னு இந்த லூசு மீனாவை ஒத்துக்கிறாங்க. அப்படின்னு மயில தலையாட்டிட்டு இருக்க, நானும் வரணுமான்னு கேக்குறாங்க மீனா. வேணாம் 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 அப்படின்னு மயில சொல்ல, ஒரு மாரல் சப்போர்ட்டுக்குங்கிறாங்க மீனா. இல்ல வேண்டாம் மீனா, உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கும், நீ அதை பாரு அப்படின்னு இத்தனை நாள் மீனா வேலையத்து போய் பின்னாடி சுத்தின மாதிரியும் இப்பதான் அவங்களுக்கு வேலை இருக்கிறது மயிலுக்கு தெரிஞ்ச மாதிரியும் சொல்றாங்க. டேங்கப்பா என்ன ஒரு சுயநலம். மீனா லூசு இப்பவாவது உஷாராகிக்கம்மா, நான் பாத்துக்கிறேன்னு மயிலு சொல்ல, சரிக்கா அப்ப நான் மாமா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெயில் போடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரின்னு தலையாட்டிக்கிறாங்க மயிலு. நான் வரணும்னு தோணுச்சுன்னா கூட சொல்லுங்க, நான் உடனே வந்துடுறேங்கிறாங்க மீனா. சரி மீனான்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க மயிலு. ஆல் த பெஸ்ட்டுக்கா அப்படின்னு மீனா சொல்ல, தேங்க்ஸ் மீனா அப்படின்னு கலுக்குன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க மயிலு. அவங்களுக்கு எதுக்கு இனிமே மீனாவோட சப்போர்ட் எல்லாம், அவங்க தான் பெரிய அஸ்திரத்தை வயிற்றுல சுமக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. சரவணன் சந்தோஷத்துல அவங்கள தூக்கி தட்டாமல சுத்தி காலெல்லாம் பிடிச்சி விடுற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி மீனாவை கூப்பிடுவாங்க? மீனாவும் போனை கட் பண்ணிட்டு பேக் எடுக்க, ஏன் மீனா எல்லாருமே உனக்கு அக்கா தானேன்னு கேட்குறாரு செந்தில். மேடம்னு கூப்பிடவே மாட்டியா நீ அப்படின்னு செந்தில் கேட்க, அது என்னமோ எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க.
அப்படின்னு மீனா வழிசலா சொல்ல, ஆட்டோ சொல்லிட்டியான்னு கேட்குறாரு. சொல்லிட்டேங்கன்னு மீனா சொல்ல, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும், இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்தே கூட போகலாம் அப்படின்னு செந்தில் சொல்ல, அதெல்லாம் பரவாயில்லைங்க, நீங்கள் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வாங்க, நான் போயிட்டு வரேங்கிறாங்க மீனா. சரி அப்ப கிளம்பட்டுமா நானுன்னு செந்தில் கேட்க, அப்படின்னு மீனா சொல்ல, டேக் கேர், பாத்துக்கோ அப்படின்னு தோல்ல தட்டி கொடுத்துட்டு கிளம்புறாரு செந்தில். அப்பா சாமின்னு கிளம்பி போற செந்தில முழிப்பிதுங்க பார்த்துட்டு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுறாங்க மீனா. இந்த மனுஷனை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது, கடவுளே காப்பாத்து அப்படின்னு மீனா வேண்டிக்கிட்டு நிக்கிறாங்க. கண்டிப்பா உங்களை கடவுள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் மீனா. பாவம் நல்லா இந்த பக்கிங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க நீங்க. இங்க பாண்டியன் வீட்டுல அரசி, ராஜி, கதிர், பாட்டின்னு 4 பேர் சாப்பிட்டுட்டு இருக்க கோமதி பரிமாறிட்டு இருக்காங்க. சாப்பிட ஆரம்பிக்கிறவங்க, அம்மா நீங்களும் அப்படியே உட்காந்து சாப்பிடுங்க மாட்டாரு கதிர். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்டான்னு கோமதி சொல்ல, எல்லாரும் வளர்ந்துட்டோமா, எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம், எங்களுக்கும் தெரியும், நீயும் உட்காருமாங்கிறாரு கதிர். டேய் இல்லைன்னு யார் சொன்னா, நீங்களே எடுத்து போட்டா கொஞ்சமா எடுத்து போட்டுக்குவீங்க, எனக்கு தான் நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு அளவு தெரியும் அப்படின்னு பக்கா அம்மா மெட்டீரியலா மாறி இருக்க கோமதி சொல்ல, என் பொண்ணு எவ்வளோ சமத்துன்னு பாட்டி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. உன்னை இதை சொல்லிடு அப்படின்னு அரசியும் நொடிக்கிறாங்க. அம்மாடி கோமதி நீயும் போய் உட்காருமா, நான் உனக்கு பரிமாறுறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயய்ய நீ என்னம்மா, இந்த வீட்டில் ஒரு துரும்ப கூட நீ எடுத்து போடக்கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல, பாட்டி சிரிக்கிறாங்க. அப்படின்னு அவங்க ஆச்சரியமா பார்க்க, ராணி மாதிரி பாத்துக்குவேன்னு அண்ணனுங்க கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன், நீ ராணி மாதிரி தான் இங்க இருக்கணும் அப்படின்னு கோமதி சொல்ல, பாட்டியை ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ராஜி ரொம்ப கியூட்டா சிரிக்கிறாங்க. அப்போ ரூம்ல இருந்து பாண்டியன் பேக் எடுத்துட்டு அங்க வர, கோமதி கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. ஒரு பார்வை பாக்குறாரு அவரு. அடுத்து அவங்க அத்தை கிட்ட திரும்பி, என்னங்க அத்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, சாப்பிட்டேங்கிறாங்க அவங்க. அத்தை நேரத்துக்கு மாத்திரை மருந்தெல்லாம் போட்டீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, போட்டாச்சுங்கிறாங்க அவங்க. அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு பாண்டியன் அங்கேயே நிற்கிறாரு. அடுத்து என்ன பேசுறதுன்னு 2 பேருக்குமே தெரியல. அப்போ கோமதி ஒரு ஷாப்பர் பேக் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா முன்னாடி வைக்கிறாங்க. ஏன்பா அரசி, சரவண கடைக்கு போயிட்டானா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அண்ணன் அப்பவே போயிடுச்சுப்பாங்கிறாங்க அரசி. அடுத்து பாண்டியன் அப்படியே நின்றுட்டு இருக்க, கோமதி அவரை பார்த்துட்டு ஒரு திருப்பிக்கிறாங்க. பாட்டி இதெல்லாம் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. அப்புறம்ப்பா ஒரு 10,000 ரூபாய பீரோவில் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு காதை தீட்டிட்டு கேட்குறாங்க கோமதி. மத்தியானம் சரவணை சாப்பிட வருவான்ல, அப்போ அவங்கிட்ட எடுத்து கொடுத்து விட சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரின்னு தலையாடுறாங்க அரசி. கொடுத்துடலாம். ஏய் வீட்டில் மளிகை சாமான் தீந்துருச்சு, பையில லிஸ்ட் வச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு கோமதி சொல்ல, மத்தியானமா அனுப்பி வைக்கிறேங்கிறாரு பாண்டியன். பாட்டி முழிய உருட்டி 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிடலாமா வேணாமான்னு திருன்னு கதிர் முழிச்சிட்டு உட்காந்துருக்க. ஏண்டா கதிர், நீ டிராவல்ஸுக்கு போகலையான்னு கேட்கிறாரு அவரு. போகணும்ப்பா, சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவேங்கிறாரு கதிர். சரிடாங்கிறவரு, சரிங்க அத்தை நான் வரேங்கிறாரு. சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு பாட்டி சொல்ல, வரேன்ப்பா அப்படின்னு அரசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கோமதி உள்ளர போயிடுறாங்க. அப்பா இந்தாங்கன்னு ஷாப்பர் பேக் எடுத்து கையில கொடுக்குறாங்க அரசி. வாங்கிக்கிறவரு, வரேன் தன்னு இன்னொரு தடவை சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுவரையிலும் 3 பேரும் சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. பாண்டியன் அந்த பக்கம் போனதும், ஏன் ராஜி அப்படின்னு பாட்டி கூப்பிட, அப்பத்தாங்கிறாங்க அவங்க. உங்க மாமாவும் அத்தையும் பேசிக்கிறதே இல்லையா அப்படின்னு கேட்க, இல்ல அப்பத்தா அப்படின்றாங்க ராஜி. எவ்வளவு நாளான்னு பாட்டி கேட்க, நீங்க விருந்துக்கு வந்தீங்கல்ல, அப்பத்துல இருந்து பேசிக்கிறது இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல, ஏன்னு கேக்குறாங்க பாட்டி. அதை உங்க பொண்ணுகிட்டயே கேளுங்க அப்படின்னு கதிர் சொல்ல, கேக்குறேங்கிற மாதிரி கதிரையும் ராஜியும் ஒரு பார்வை பார்த்துட்டு எழுந்திருக்கிறாங்க பாட்டி. கோமதி கிச்சன்ல டமால் டுமால்னு பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுப்பை தொடச்சிட்டு இருக்க பாட்டி உள்ளேற வர்றாங்க. ஆமா ஏதாவது வேணுமா அப்படின்னு கோமதி கேட்க, ஏம்மா நீயும் மாப்பிள்ளையும் பேசிக்கிறது இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க, அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆமா பேசிக்கிறது இல்லைங்கிறாங்க கோமதி. ஏன்னு பாட்டி கேட்க, அதான் கதிருக்கும் ராஜுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணேங்கிற உண்மைய அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சேன்ல அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாங்கிறாங்க பாட்டி. அதுல இருந்து உன் மருமக என்கிட்ட பேசுறது இல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, நீ புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம் இல்லைங்கிறாங்க பாட்டி. பண்ணேம்மா, முடிஞ்ச வரைக்கும் பண்ணனேன், ஆனா அவரு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னை ஏமாத்திட்டன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நானும் எவ்வளவு தாமா கெஞ்ச முடியும், புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டி போங்கன்னு விட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கோமதி சட்டை பண்ணாம சொல்ல, ஏம்மா என்னடா இது, ஒரே வீட்டில் எப்படி புருஷன் பொண்டாட்டி பேசாம இருக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அதான் இருக்கோமே அப்படின்னு முகத்தை நொடிக்கிறாங்க கோமதி. உனக்கு வருத்தமாவே இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இருக்குதான், என்னம்மா பண்ண சொல்ற
அப்படின்னு கோமதி கேட்க, நான் வேணும்னா மாப்பிள்ளை கிட்ட பேசட்டுமாங்கிறாங்க பாட்டி. ஐய, இதை பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா. நம்ம பொண்டாட்டி நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் யோசிப்பான்னு அவருக்கு தெரியணும்ல. அது எப்போ தெரியுதோ அப்போ பேசிக்கலாம், இல்லைன்னா இப்படியே இருந்துட்டு போறேம்மா அப்படின்னு கோமதி சொல்ல, என்னடா இதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி. சரவணன் கடையில் எல்லாத்தையும் தொடச்சிட்டு சாமிக்கு பூவை போட்டு தீபம் ஏத்துறாரு. அவர் சாமி கும்பிட்டுட்டு இருக்க இந்த அசட்டு மீனா அவருக்கு கால் பண்றாங்க. அவர் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப மொபைல் ரிங் ஆகுது. கால் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா மீனாங்கிறாரு அவரு. மாமா குட் மார்னிங் மாமாங்கிறாங்க மீனா. குட் மார்னிங் பாங்கிறாரு அவரும். ஆமா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, இந்நேரத்துக்கு நான் எங்கடா இருப்பேன், கடையில தான்டா அப்படின்னு சரவணன் சொல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மீனா சொல்ல, பேசுப்பாங்கிறாரு சரவணன். போன்ல இல்ல, நேர்ல. நீங்க நம்ம அம்மன் கோவில் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு மீனா சொல்ல, சரவணனோட முகம் குழம்புது. என்ன விஷயமாப்பா என்கிட்ட நீ பேசணும் அப்படின்னு அவரு கேட்க, மாமா அப்படின்னு யோசிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்ட மீனா. உங்க தம்பி செந்தில் இருக்காருல்ல, அவங்கள பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மீனா சொல்ல, இங்க ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு சரவணனுக்கு. என்ன செந்தில பத்தியா? ஏன்பா, அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சரவணன் பதறிக்கிட்டு கேட்க, அதெல்லாம் இல்ல மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மீனா சொல்ல, அவன் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றானா அப்படின்னு ஷோல்டரை ஏத்துறாரு சரவணன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு மீனா சொல்ல, அப்புறம் என்னப்பாங்கிறாரு அவரு. நீங்க வாங்கல, நான் நேர்ல சொல்றேனே அப்படின்னு மீனா சொல்ல, சரவணன் அமைதியா இருக்காரு. மாமா கொஞ்சம் அவசரம் அப்படின்னு மீனா சொல்ல, இல்லப்பா மீனா, இப்ப அப்பா கடைக்கு வந்துகிட்டு இருக்காரு, எப்படியும் ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துருவாரு. அவர் வந்ததும் நான் கிளம்பி வரட்டுமா அப்படின்னு சரவணன் கேட்க, சரி மாமா அப்படிங்கிற மீனா. மாமா, நான் உங்களை ஃபோன் பண்ணி என்னை பார்க்க வர சொன்னத நீங்க மாமா கிட்ட சொல்ல வேணாங்கிறாங்க மீனா. என்னப்பா இப்படி சொல்லி பயமுறுத்துற? செந்தில் உங்ககிட்ட ஏதாவது பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுட்டானா அப்படின்னு கொஞ்சம் கலக்கத்தோட கேட்குறாரு சரவணன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் நேரில் வாங்க, நீங்கள் பிரச்சனை அது இதுன்னெலாம் யோசிக்காதீங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அவர் அப்படியே குழப்பத்தோடையே நிற்கிறாரு. நீங்கள் நேரில் வாங்க சொல்கிறேன், வச்சிரவா மாமா அப்படின்னு மீனா ஒரு வழியா பதட்டத்தோட தேவையில்லாத வேலையை செஞ்சு முடிக்க, சரவணன் இன்னும் கூட சொல்லாம அப்படியே நிற்கிறாரு. பேசி முடிக்கிற மீனாவுக்கு அப்பாடான்னு இருக்குது. இப்பவே பெருமூச்சு விடாதீங்க மீனா, இனிமே தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு. கால் கட்டானாலும் குழப்பத்தோட மொபைலை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு சரவணன். அடுத்து ஃபோன் எடுக்கிற மீனா, அக்கா நான் சரவணன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வர சொல்லிட்டேன், எப்படியும் ஒரு ½ அவர் கோவிலுக்கு வந்துடுவாரு, நீங்க அங்க போயிடுங்க என்ன அப்படின்னு மயிலுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க மீனா. வர சனி பயிற்சி யாருக்கு எந்த சனியா மாறுறாரோ என்னமோ தெரியல, ஆனா மீனாவுக்கு 7.5 சனியா தான் இருந்து எழுந்து ஆட்டம் போட போறாருன்னு நல்லா தெரியுது. மயிலுக்கு தான் எந்த பழப்பு வேலை வெட்டின்னு எதுவுமே கிடையாது, நேரா கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணிட்டு தீபாராதனை காட்டிட்டு இருக்காரு. எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டோட வர்ற மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் கையில வச்சுட்டு வந்து காத்துட்டு இருக்காங்க மயிலு. அவங்க உள்ளார சாமி கும்பிட்டுட்டு இருக்க சரவணன் வெளியே வந்து வண்டியை நிறுத்துறாரு. மயிலு ரொம்ப சந்தோஷமா சாமியை கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வர சரவணன் வண்டியை நிறுத்திட்டு வந்து செருப்பை கழட்டிட்டு இருக்காரு. உள்ளர வர சரவணன் ஆர்வமா அங்க இங்கன்னு பாத்துட்டு இருக்காரு. கொடிமரத்துக்கிட்டே நிக்கிற மயிலு சரவணன் அங்க இங்கன்னு பாத்துட்டு இருக்கத பாக்குறாங்க. உடனே தன்னைதான் அவரு தேடி வந்துட்டாருன்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஆமா அப்படின்னு கையை அசைச்சு பாக்குறாங்க. அவரு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு போக, மாமா அப்படின்னு மயிலு எதிரில் வந்து நிக்க சரவணனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. மயிலு முகத்துல வர்ண ஜாலங்களை காட்டிக்கிட்டு இருக்க பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருக்காரு சரவணன். டென்ஷன் ஆகி கைய உதறிட்டு அவர் இந்த பக்கம் அந்த பக்கம்னு பாத்துட்டு இருக்காரு. அவரு திரும்பி போக பார்க்க, மாமா 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 நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மயிலு பயங்கரமா வழிஞ்சிட்டு நிக்க திரும்பி பாக்குறவரு, உங்ககிட்ட பேசுறதுக்காக ஒன்னும் நான் இங்க வரல, மீனா புள்ள பேசணும்னு சொன்னுச்சு, அதான் இங்க வந்தேன், தயவு செஞ்சு என்ன வெறுப்பேத்தாம இங்க இருந்து போயிடு அப்படின்னு பயங்கர கடுப்போட அவரு சொல்லிட்டு திரும்ப, நான் சொல்லிதான் மீனா உங்களை இங்க வர சொன்னா அப்படின்னு மயிலு சொல்ல சரவணனுக்கு சரியான அதிர்ச்சி. பயங்கர கோவத்தோட மயிலு பக்கம் திரும்புறாரு அவரு. இல்ல மாமா, என்னோட போன் நம்பரை நீங்க பிளாக் பண்ணிட்டீங்களா? வேற எந்த நம்பர்ல இருந்தும் என்னோட குரலை கேட்டா நீங்க கட் பண்ணிடுறீங்க, உங்களை எப்படியாவது பார்த்து பேச வேண்டிய சூழ்நிலை, அதனாலதான் மீனா கிட்ட சொல்லி உங்களை இங்க வர சொன்னேன்னு தயங்கிக்கிட்டே சொல்றாங்க மயிலு. இந்த மாதிரி பொய் சொல்றது, டிராமா பண்றது, இதெல்லாம் இப்ப வரல நீ நிறுத்தவே இல்லைங்கிறாரு சரவணன் பயங்கர கோவத்தோட. ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா அப்படின்னு மயில சொல்ல, ஓ அப்ப உன்னோட பேச்சை கேட்டுதான்
மீனா புள்ள என்ன இங்க வர சொல்லுச்சோ? அப்ப மீனாவும் ஓம் பக்கமானு பயங்கரமா கோவப்படுறாரு சரவணன். மயிலு என்ன பேசலான்னு வாயை திறந்துட்டு நெகத்தால கிள்ளிட்டு இருக்க. ஏய், என்னடி பேசுற? என்னடி பண்ணிட்டு இருக்க? வீட்டுல யாரையாவது ஒருத்தரை உன் பக்கத்துக்கு இழுத்து வச்சு நாடகம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா நீ? அப்படிதானே? இல்லைன்னா உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு கோபத்தோட மொத்த உருவமா மாறின சரவணன் கத்திட்டு இருக்காரு. அப்படிலாம் இல்ல மாமா, என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன் அப்படின்னு மயிலு கொஞ்சிக்கிட்டு இருக்க. நீ என்ன சொல்லி மீனா பிள்ளைய உன் பக்கம் இழுத்த அப்படின்னு சரவணன் கத்த. ஐயோ, நான் எந்த பொய்யும் சொல்லல மாமா, நான் டிராமாவும் பண்ணல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை கேட்டீங்கன்னு வைங்களேன் நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு மயிலு சிரிச்சுக்கிட்டே ஆன்னு தலையாட்டுறாங்க. உன் வாயில இருந்து சந்தோஷமான வார்த்தையெல்லாம் வந்து வெளியில விழுமா அப்படின்னு சரவணன் கேட்க. மாமா, நான் என்ன சொல்ல நினைச்சு உங்களை வர சொன்னேனோ அந்த விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேனே, ப்ளீஸ் என்னைய கொஞ்சம் பேச விடுங்க மாமா அப்படின்னு கெஞ்சுறாங்க மயிலு. இங்க பாரு, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். புதுசா இடத்த செலக்ட் பண்ணி நாடகம் போடுறது எப்பதாண்டி நிறுத்த போற? எப்பதான் நீ நிறுத்த போற அப்படின்னு கத்துறாரு. ஐயோ மாமா, இல்ல நான் நாடகம்லாம் போடல, நிஜமாவே சந்தோஷமான விஷயம் மாமா அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. போடி, நீயும் உன் சந்தோஷமான விஷயமோ? இதுக்கு மேல ஒரு செகண்ட் உன் மூஞ்ச பாத்துட்டீங்க நின்னேன்னா என் பேரை நானே மாத்தி வச்சுக்குவேன்ற மாதிரி ஒரு கடக்குன்னு திரும்புறாரு. உடனே மயிலு மாமான்னு அவரு முன்னாடி வந்து மறிச்சிட்டு நிக்கிறாங்க. மாமா சொல்றத கேளுங்க மாமா அப்படின்னு மறிச்சுக்கிட்டு நிக்க. இங்க பாரு, வழிய விடுங்கிறாரு சரவணன். மாமா, ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றத மட்டும் கேட்டுட்டு அப்புறமா போங்களேன் அப்படின்னு மயிலு கெஞ்சிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ சொல்றது எதையும் கேட்கறதுக்கு நான் தயாராவே இல்ல, முதல்ல வழிய விடுங்கிறாரு அவரு. சரி மாமா, நீங்க கேட்க வேண்டாம், இதோ இத கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு மயிலு ஒரு பேப்பரை எடுத்து நீட்டிட்டு இருக்க. சரவணன் அதை கையில வாங்காம மயிலோட முகத்தையும் அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன இதுன்னு கேக்குறாரு. மயிலு ஏக சந்தோஷத்துல அப்படியே முகமெல்லாம் பூரிச்சு நிக்கிறாங்க. வாங்கி பாருங்க மாமா, பிரிச்சு பாருங்கன்றாங்க. என்னன்னு நீயே சொல்லு அப்படின்னு சரவணன் பல்ல கடிச்சிட்டு கடுப்பா சொல்ல. மாமா, ரொம்ப நாளா நாம எதிர்பார்த்த விஷயம்தான் நடந்துருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டப்போ நடக்காம போன விஷயம்தான் அப்படின்னு மயிலு ஆனந்த கண்ணீரோட நிக்க. இதோ பாரு, உன்னோட பில்டப்பை கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. என்ன விஷயம்னு நேரடியா சொல்றதா இருந்தா சொல்லு, இல்லனா கிளம்புங்கிறாரு சரவணன். மயிலு ப்ளீஸ் மாமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு, கடைக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், கோர்ட்ல பேச வந்த, அங்க பேச விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னேன். உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் விட்டு ஒதுங்கி போயிருப்பாங்க. நீ அதையும் செய்யல. என்ன தாண்டி உன் பிரச்சனை? எதுக்கு இப்படி திரும்ப வந்துகிட்டே இருக்கிற? இப்படி திரும்ப நீ என் முன்னாடி வந்து நின்னா நீ பண்ணின தப்பெல்லாம் மறந்துட்டு நான் உன்னை ஏத்துக்குவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சரவணன் கேட்க. ஐயோ மாமா, போதும் மாமா, நான் போய் சொல்லியிருக்க கூடாதுதான், நான் பண்ணினது எல்லாமே தப்பு தான், நான் தான் அதை உணரவும் செஞ்சுட்டேன்ல மாமா, அதனால அதை பத்தி மறுபடியும் பேச வேண்டாம் அப்படின்னு மயிலு கெஞ்சலா கேட்க. சரி, அப்ப எதை பத்தி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சரவணன் கேட்க. மாமா, எதையோ பேசுறதுக்கு இத வாங்கி பார்க்கலாம்ல, பாருங்களேன் அப்படின்னு மயிலு நீட்டிட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற சரவணன், இங்க பாரு, எதுவா இருந்தாலும் அதை உன் வாயாலேயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பார்த்துட்டு இருக்க. சொல்றேன் மாமா அப்படின்னு ஏகத்துக்கு வெக்கப்பட்டு தயங்கி இல்லாத டெவலப்பிங் பிரிண்டிங் எல்லாம் முகத்திலையும் உடம்புலையும் காட்டுற மயிலு. மாமா, நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு காதுல இருந்து காது வரலாம் சிரிச்சுட்டு மயில சொல்ல. சரவணனுக்கு இந்த பூமியை சுத்துறது அப்படியே நின்னு போன மாதிரி இருக்கு. அவரு பயங்கர அதிர்ச்சியோட மயில பார்க்க அது ஈன்னு இழிச்சிட்டு நிக்குது. ஆமா நான் ஒரு முன்னாடி தலையாட்டிட்டு இருக்க மயில பார்க்க நமக்கு இந்த செய்வினை வைக்கிறப்பெல்லாம் ஒரு பொம்மை வச்சிருப்பாங்களே அதே மாதிரி தெரியுதுங்க. மயிலு மறுபடியும் மாசமா இருக்கேன்னு சொல்ல பயங்கர அதிர்ச்சியில இருந்து விடுபடுற சரவணன் என்ன சொன்னேன்னு கேக்குறாரு. சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம தடுமாறுற மயிலு, நான் மாசமா இருக்கேன் மாமாங்கிறாங்க. ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி? திருந்தவே மாட்ட அப்படின்னு சரவணன் கேட்க. அதுக்கெல்லாம் அசராத மயிலு. மாமா அப்படின்னு பாக்குறாங்க. இப்பதான் வந்து பண்ணின தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன்னு சொன்ன, பொய்யெல்லாம் சொல்லி இருக்க கூடாதுன்னு வருத்தப்பட்ட, உடனே அடுத்த பொய்யா அப்படின்னு சரவணன் கேட்க. பாவம் அப்பாவி மயில அதிர்ச்சி அடைகிறாங்களாம். கொலை வெறியோட முறைச்சிட்டு இருக்காரு சரவணன். இங்க பாரு, ஏற்கனவே இதே மாதிரி ஒரு டிராமாவை போட்டுதானே நீ வீட்டுக்குள்ள வந்த, இப்ப வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய டிராமாவை தூக்கிட்டு வந்து நிக்கிறியா அப்படின்னு சரவணன் கேட்க. ஐயோ, அப்படி இல்ல மாமா, அப்படி சொல்லல, இந்த தடவை நான் நிஜமாவே மாசமா இருக்கேன்றாங்க மயிலு. ஏய் அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறவரு கதை விட்டுட்டு சுத்திட்டு அலையாத, ஒழுங்கா போயிடுங்கிறாரு. மாமா, இத வாங்கி பாருங்களேன், உங்களுக்கே புரியும் நான் சொல்றது அப்படின்னு மயிலு ஃபைல் எடுத்து நீட்டிட்டு இருக்க. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு
அப்படின்னு கத்துறாரு சரவணன். ஐயோ மாமா, சத்தியமா மாமா, உங்க மேல சத்தியமா நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு சரவணன் தலைமையில கைய வச்சு சொல்றாங்க மயிலு. சரவணன் பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க ஆனந்தமா அவர் தலையில கைய வச்சபடியே நிக்கிறாங்க மயிலு. கொஞ்ச நேரம் கழிச்சு சுயநினைவுக்கு வர்ற சரவணன் கையடின்னு படார்னு தட்டி விடுறாரு. மாமா அப்படின்னு மயிலு பதற, எப்படி எப்படி கோவில்ல வச்சு பொய் சத்தியம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சரவணன் கோவத்தோட கத்த. ஐயோ பொய் சத்தியம் எல்லாம் பண்ணல மாமா அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், உன் முகத்தை பார்க்க பிடிக்காம தானே மாசக்கணக்கா ஒதுங்கி இருக்கிற, அப்புறம் எப்படி மாசமா இருக்கேன்னு ஏன் முன்னாடியே வந்து சொல்லிட்டு இருக்கிற? ஓ, இந்த கேனை என்கிட்ட எதை சொன்னாலும் நம்புவான்னுட்டு இப்படி கதையா விட்டுக்கிட்டு இருக்கிறியா நீ அப்படின்னு சரவணன் கோவப்பட அவரோட மொத்த கோவத்தையும் அவர் தலையில இருக்க முடியே சொல்ல ஆரம்பிக்குது. ஐயோ, அப்படி கதையெல்லாம் சொல்லல மாமா, அது ஒரு தடவை டாக்டரை பார்க்காம நான் பாட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணி அவசரப்பட்டு சொல்லிட்டேன்ல. ஆனா இப்ப அப்படி கிடையாது, நான் டாக்டரை போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், நான் மாசமா இருக்கேன்னு தான் டாக்டரே சொன்னாங்க அப்படின்னு மயிலு சொல்ல சரவணனுக்கு அதிர்ச்சியும் வேதனையுமா இருக்கு. ஏய் ஏய், இப்பதானடி பொய் சொல்லாதன்னு சொன்னேன், பொய் பேசாதடின்னு கத்துறாரு சரவணன். ஐயோ மாமா, என்ன மாமா என்னென்னமோ பேசுறீங்க, இத வாங்கி பாருங்க மாமா, உங்களுக்கே என்னன்னு தெரியும், சாமி மேல சத்தியமா நான் மாசமா தான் இருக்கேன் மாமா அப்படின்னு மயிலு சொல்ல அப்படியே இடிஞ்சு போன சரவணன். ஏண்டி, நானே உன் பக்கத்துல வரலன்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்புறம் எப்படி மாசமா இருக்கேன்னு என்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சரவணன் கேட்க, ஐயோ ஐயோ என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க, இதோ ரிப்போர்ட் எடுத்து காட்டுறேன், அப்பதான் நீங்க நம்புவீங்க, இந்தாங்க இந்த ரிப்போர்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க மயிலு. பிரிச்சு படிங்க மாமா அப்படின்னு மயிலு நீட்டிட்டு இருக்க. ஏய், யாருக்கிட்ட சொல்லி இந்த பொய் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணின அப்படின்னு சரவணன் கேட்க அதிர்ச்சியோட பாக்குறாங்க மயிலு. ஆனாலும் சுதாரிச்சுக்கிட்டு, ஐயோ இல்ல மாமா, நான் நிஜமாவே மாசமா இருக்கேன்றாங்க மயிலு. சரவணன் மயிலைய ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. நாம 2 பேரும் அப்பா அம்மா ஆக போறோமாமா அப்படின்னு மயிலு தலையாட்டிட்டு இருக்க. உங்க குழந்தை ஏன் வயித்துல அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. வெறி வந்துருது சரவணனுக்கு. ஏய், ஏன் குழந்தையாடி, இது ஏன் குழந்தையா, இது ஏன் குழந்தையெல்லாம் கிடையாது, வேற எவனோட குழந்தையோ அப்படின்னு சரவணன் சொல்ல தீய முழுங்கின மாதிரி திக்குன்னு பாக்குறாங்க மயிலு. சரவணன் வெறுப்போட திரும்பி நிக்க மயிலுக்கு உலகமே இடிஞ்சு போன மாதிரியும் அது எல்லாமே அவங்க தலைமையில கொட்டுற மாதிரியும் இருக்கு. மறுபடியும் மயில் பக்கம் திரும்புற சரவணன், ஏய் இது யார் குழந்தைடி, சொல்லுடி யார் குழந்தைடி இது அப்படின்னு சரவணன் கேட்க மயிலு கண்ட கனவெல்லாம் அப்படியே புகையா மாதிரி அவங்க கண்ணு வழியா போயிட்டு இருக்கு. நீ சும்மா வந்து மாசமா இருக்கேன்னு சொன்னா நான் அப்படியே உருகிட்டேனுமா, இதுக்கப்புறம் நான் உன்னை நம்பவே மாட்டேன்டி, நீ மாசமா இருக்கேன்னு சொல்றது எல்லாமே பொய், ஒருவேளை நீ அப்படியே மாசமா இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சரவணன் சொல்ல மயிலு நடுக்கத்தோட பாக்குறாங்க. திரும்ப என்கிட்ட வர்றது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்கிட்ட பேசுறது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. மயிலு அதிர்ச்சி விலகாம பாத்துட்டு இருக்காங்க. நீ வர சொல்லி இருந்தேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் வந்திருக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு இனிமே என்னை பார்க்க வராத, என்கிட்ட பேச வராத, என்ன கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடு ப்ளீஸ், என்ன விட்டுரு அப்படின்னு மொத்த உடம்பு நடுங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு பயங்கர கோவத்தோட அங்கிருந்து போறாரு சரவணன். அதிர்ச்சியில மயிலோட முகம் ரொம்பவே மோசமா மாறிடுது. போற சரவணனை தடுக்க கூட முடியாம அப்படியே அதிர்ச்சியோட நிக்கிறாங்க அவங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.